இயேசுவே அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதாய் உள்ளது. எவினாலும் சிறு பிள்ளைகள் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 18:17. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலமும் என் கோட்டை என் தேவனை நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேறுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் குழலுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூட்டுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். சத்தியம் உனக்கு பரிசுத்தும் கேடகம் ஆகும். இரவிலே உண்டாக்கும் பயங்கர தூக்கமும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இரவிலே நடமாடும் கொள்ளை விழாக்கும் மத்தியானத்தில் பாடுகால சங்கத்தை பயப்படாதிருப்பார். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு ஒரு பலனை காண்பாய். என் கடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாமரமாய் கொண்டாய். ஆய்வாயால் பொல்லாப்பு உன் திருநெடுகாது, வாதை உட்குடத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியார் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் மனசிங்கத்தின் வலசுபுத்தி மிதித்து போடுவாய். அவன் இடத்தில் வாஞ்சையிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடங்கத்திலே வைப்பேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். சங்கீதம் 101:1-16 வரை. செம்பொருள் இயேசுவிடம் வாருங்கள். நாள் 1 என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு. நாள் 2 என்னை நேசிக்கும் இயேசு. நாள் 3 என்னை மன்னிக்கும் இயேசு. நாள் 4 என்னை பாதுகாக்கும் இயேசு. நாள் 5 எனக்கு கொடுக்கும் இயேசு. நாள் 5 என்னை பாதுகாக்கும் இயேசு. நாள் 6 என்னை குணப்படுத்தும் இயேசு.